திருச்சி. Berarti memilih waktu di itu, gua hibur, siapa yang boleh? சத்குருநாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனும் மாற்றிடான் எங்குடி சொம்மல ஜனதான் ஆனந்தமான சோழையிலே மனம் ஆட்டமரந்தின வேளையிலே ஞானம் தரும் சென்ற காற்றினிலே நாம சங்கீதன முத்தினிலே சண்முகநாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குருநாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பழமொழி ஆணி முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, தீர்த்தணி முருகனுக்கு, பழமுதிச்சோலை பெருமானுக்கு, திருவனந்த வாரியார் சுவாமிக்கு, பாம்பன் சுவாமிக்கு, அருள்நிதி சுவாமிக்கு, அரோகரா அரோகரா அரோகரா, சுந்தரநாட்டமை கல்யாணமால் சுவாமிக்கு அரோகரா அரோகரா. கைத்தலனி ரஜனி அப்பமுடவல் ஒரு பிக கரிமுகன் அடிப்பேனி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கட்டிடும் பிரியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனமின் அடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் மதையானை மத்தள வாயிரனை உத்தமி முதல்வனை மத்தள வாயிரனை உத்தமி முதல்வனை மட்டபில் மலர்கொடு பணியேனே முத்தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதி முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரையதம் முப்புறம் எரி செய்த அச்சிவனுரையதம் சது கொடி செய்த அதிதீரா அத்து எருது கொடு சுப்பிரமணிபடு அப்போ நாம் அதனிட இவமாயி அச்சுர மகளுடன் அச்சுர முகரனை அச்சுர மகளுடன் அச்சுர முருகனை அக்கனவனருள் வெறும் ஆனே நானே வடிவான
வேலூர் வள்ளல் கந்தவேல் கருணையினாலும் மதுரையே மதியிலே திருப்பரங்குன்றம் முதற்படை வீடு முருகப்பெருமானுடைய ஹரியினாலும் திருப்பரங்குன்றம் பெரியரத வீதி 74 கதவு எண் சுந்தர நாட்டாமை லட்சணா அன்னதான மண்டபம். இந்த மண்டபத்திலே மெய்ய நண்பர்களே விசுவாவச வருஷம் ஐப்பசி மாதம் இந்த கந்த சஷ்டி திருவிழா மெய்யன்பர்களே 6 நாள் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு 6ஆம் நாள் நிகழ்ச்சி. இன்றைய சொற்பொழிவு மெய்யன்பர்களே, இன்றைய சொற்பொழிவு சூரசம்மாரம். சூரசம்மாரம் முடிந்தால் மெய்யன்பர்களே அதற்கு பரிசாக கிடைக்கக்கூடிய தெய்வ யானை. அந்த தெய்வ யானை திருமணம், முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம். ஆகவே இந்த தெய்வ யானை திருமணத்துக்கு வந்திருக்கின்ற அத்தனை மெய்யன்பர்களுக்கும் நம்முடைய இந்த லட்சணா அன்னதான மண்டபத்தினுடைய ட்ரஸ்டி தலைவர் திரு SND ஜெகதீசன், புவனேஸ்வரி லட்சுமி, தாமோதரன், நிர்மலா பெரியவர்கள், மக்கள் ஸ்ரீலட்சணா, ஸ்ரீதர்ஷா, நிசோகரா மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அடியார்கள், பண்டார சாமியார்கள், முருகனுடைய அருளை பெற்றவர்கள், தாய்மார்கள் மற்றும் இந்த வீடியோ எடுக்க உதவி செய்த வின்னர் குமரன் அவர்கள், சௌராஷ்டிரா வீடியோ வின்னர் குமரன் அவர்கள். ஆகவே மெய்யன்பர்களே, திருமுருக கிருபானந்த வாரியார் எனது குருநாதனுடைய ஆசையால் இன்றைக்கு 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக இந்த மண்டபத்திலே சூரசம்மாரம் நிகழ்ச்சி. மெய்யன்பர்களே, சூரசம்மாரம் என்ற போது எத்தனையோ ராவணன் போர் புரிந்தால் ராவணன் மடிந்தான். ராவணன் போர் புரிந்தால் ராவணன் மடிந்தான். மகாபாரதத்திலே மெய்யன்பர்களே பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் போல் புரிந்தார்கள். கௌரவர்கள் எல்லோரும் மடிந்து வதம் செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த கந்தாபுராணத்திலே மெய்யன்பர்களே சூரசம்மாரத்திலே சூரபத்மனை அடியாராக ஏற்றிக்கொண்டார் முருகப்பெருமான். தான் கதையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. மெய்யன்பர்களே, மகாவிஷ்ணுனுடைய கண்களிலிருந்து தோன்றியவர்கள் 2 பெண்கள். மகாவிஷ்ணுனுடைய கண்களிலிருந்து ஒருவர் அமுதவல்லி, இன்னொரு பெண் சுந்தரவல்லி. அந்த கண்ணிலிருந்து தோன்றாங்க. மகாவிஷ்ணுனுடைய கண்களிலிருந்து 2 கண்களிலிருந்து 2 பெண்கள் தோன்றினார்கள், அமுதவல்லி, சுந்தரவல்லி. அந்த 2 பேரும் முருகனை நோக்கி தவம் செய்தார்கள். ஏன் என்று சொன்னால் மெய்யன்பர்களே, இருவரும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முருகனை நோக்கி தவம் செய்தார்கள். தந்தையாகிய மகாவிஷ்ணுவுடன் கேட்டார்கள், தந்தையே என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். நாங்கள் முருகனை மணக்க இஷ்டமாக இருக்கின்றோம் என்று சொல்ல, மகாவிஷ்ணு தவம் செய்யுங்கள் என்று சொன்னார். பல காலம் தவம் செய்த பின் முருகப்பெருமான் காட்சியளித்து, நங்கையரே, உங்களுடைய தவத்தை நீக்கினேன், உங்களுடைய வரம் என்ன என்று கேட்டார். அழகனே முருகா, உன்னை மணவனாக கணவனாக விரும்புகிறோம் சொன்னார்கள்.
உடனே முருகப்பெருமான் சொன்னார், நங்கையரே அமுதவல்லி, சுந்தரவல்லி, அமுதவல்லி, நீ போய் இந்திரனுடைய மகளாக வளரு. இந்திரனுடைய மகளாக வளர, சுந்தரவல்லி நீ வேடர் தலைவன் நம்பியிடம் போய் மகளாக வளரு அப்படி சொல்லி அனுப்பி வச்சார். சமயம் வரும்போது உங்களை கரம் பிடித்து திருமணம் செய்து கொள்கிறேன், சமயம் வருகின்றது உங்களை கரம் பிடித்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று முருகப்பெருமான் வாக்கு கொடுத்தார். ஆகவே மெய்யன்பர்களே, இந்த நிலையிலே சூரபத்மனுடைய வரலாறு. சூரபத்மன் கொடுமையானவன், மிக மிக கொடுமையானவன். இந்திராதி தேவர்களெல்லாம் கொடுமைப்படுத்தி இந்திரனுடைய மகனை ஜெயேந்திரனை சிறையிலே ஓட்டார். தேவாதி தேவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். நாராயணனாகிய மகாவிஷ்ணு பயந்து போய் சூரபத்மனுக்கு அடிவணிந்து வீடு வீடாக போய் பஞ்சாங்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். பரமனுமான் கட்டி சொல்லிக் கொண்டிருந்தார். பிரம்மாவுக்கு என்ன வேலைன்னா பஞ்சாங்கம் படிக்கிற வேலை. யாருக்கு நல்ல நேரம் இருக்கும், யாருக்கு என்ன தசை நடக்குதுன்னு சொல்கிற வேலை. இப்படி கொடுமையான ஆட்சியை செய்த சூரபத்மனுடைய துயரங்கள் தாங்காமல் தேவாதி தேவர்களெல்லாம் முறையிட்டு, 6 நாள் கதை சொல்லியிருக்கேன். தேவாதி தேவர்களெல்லாம் முறையிட்டு அதன் பலனாக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து முருகப்பெருமான் அவதரித்தான். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து முருகப்பெருமான் அவதரித்தான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாகி ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி துளம்பதோர் மேனியாக கருணை உரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தெங்கு உதித்தனன் உலகமுய்ய முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். எப்படி அவதாரம் சென்றால், கருணை கூர் முகங்களாரும் பிரம்மமா என்ற ஜோதியாய் என்ற அருவமாக இருந்து உருவாக ஆனவர். எப்படியா உருவாகுன்னா, ஐஸ் கட்டி பெட்டியிலே தண்ணீர் வச்சா என்ன ஆகும்? கட்டியாகும். அதுபோல் சக்தி எல்லாம் சேருகின்ற உருவமாகும். சக்தி எல்லாம் கூடுகின்ற போது ஓர் உருவமாக தான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாகி ஒன்றாய் பிரம்மமாக நின்ற ஜோதி. அந்த ஜோதி வடிவாக தான் சிவனுடைய சக்தி தான் முருகப்பெருமான். ஆகவே மெய்யன்பர்களே, சிவனுடைய சக்தி முருகப்பெருமான் வளர்ந்து வரும் காலையிலே தான் பிரம்மாவுக்கு ஓம் என்ற மந்திரம் பொருளறியாமல் சிறையில் வைத்தது. அதன் முன்னாலே ஓம் என்ற பொருளினுடைய விளக்கத்தை கேட்க வந்த சிவபெருமானுக்கும் தகப்பன் சுவாமியாக உபதேசம் செய்தது. ஆகவே மெய்யன்பர்களே, 5 நாள் கதை. 5 நாளுடைய கதையிலே பார்வதி கல்யாணம் முடிந்து திருமுருகன் திருவாதாரம் நிகழ்ந்து அதன் முன்னாலே சூரபத்மன் சிவனை நோக்கி தவம் செய்து பல வரங்களை பெறுகிறார். அந்த வரங்கள் பெற்றனால் எல்லா தேவாதி தேவர்களையும் அடிமையாக ஆட்சி புரிந்தான். நேற்றைய தினம் முருகன் தன்னுடைய தாயிடம் சக்திவேல் பெற்றான். முதற்படை வீடாகிய இந்த திருப்பரங்குன்றத்திலே குருநாத கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு தடவை கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியிலே வந்திருந்து ஒரு பாட்டை பாடினார், திருப்புகழ் பாடு.
அந்த பாடல்தான் திருப்பரங்குன்றம் திருப்புகழ். மண்டலம் கொத்து மீசை சந்தன சந்தன, மண்டலம் கொத்து மீசை சந்தன சந்தன, கண்டினம் கொண்டு தொடர் கொள்ளல் மாதர், மண்டியும் தொண்டயமும் உண்டு கண்டன் மிக, மண்டியும் தொண்டயமும் உண்டு கண்டன் மிக, கம்பிடும் கும்பகான அனமார்கில், கொண்டகமும் கன்று விழே கண்டகம் கங்குலைய உந்தியன் கின்றமாடு விளை வேணை, முஞ்சிலவும் பொங்ககான தந்தையும் கிங்கினியும் பொங்காடும் பொம்புனையும் அடிசேராய், பன்றியும் கொம்பு காம டம்புயர் கஞ்சூரர்கள் தங்கையர் பங்கவாணி அவசேய, பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்தந்துகார பண்டிதன் தம்பியனு வயலூரா, சென்றமன் குன்றவர்கள் தந்தவன் கொண்டு வாழ செம்பகன் பைம்பனலர் செவி தோலை, திங்களும் செங்கதிரும் திங்களும் செங்கதிரும் மங்குலும் மங்குய செம்பரம் குன்றுரை பெருமானே, செம்பரம் குன்றுரை பெருமானே. தேவாதி தேவர்களுடைய கொடுமையை தாங்காமல் தேவாதி தேவர்கள் சூரபத்மன் செய்கின்ற கொடுமை தாங்காமல் பலவாறு முறையிட்டதின் பயனாக திருமுகன் அவதம் செய்து இந்த நிலையை தேவாதி தேவர்களெல்லாம் முருகனுடன் பாலமுருகனுடன் வேண்ட முருகனுக்கு தன்னுடைய தாயாகிய பார்வதி தேவியார் சக்திவேல் தந்தார். நேற்றைய தினம் சக்திவேல் நிகழ்ச்சி, நேற்றைய தினம் சக்திவேல் தந்தார்கள். தன்னுடைய தந்தையார் 11 ருத்ரர்களை ஆயுதங்களாக மாற்றி முருகப்பெருமானுடன் கொடுத்தார். இந்திரன் 1000 குதிரைகள் பூட்டிய ஓர் ரதத்தை, மின்னல் வேகத்திலே மனோவேகத்திலே செல்லக்கூடிய ஒரு ரதத்தை கொடுத்தார். அத்தனை பெற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான படை வீரர்கள், பூதப்படைகள், நவவீரர்கள், நவவீரர்களே மூத்தவர் வீரபாகு. ஆகவே மெய்யன்மைகளே, வீரபாகுவை அழைத்து முருகப்பெருமான் இந்த சூரபத்மன் கொடுமை செய்கிறான், தேவாதிகளெல்லாம் விடுவிக்க வேண்டும், நீ தூது போ. தூது அனுப்புனாங்க. ஏனென்றால் மகாபாரதத்திலே தூது சென்றவர் கிருஷ்ண பரமாத்மா. கௌரவர்கிட்ட தூது போனார். கதை நீளமாக வரும், ஆனால் அடையவில்லை. மகாபாரத போர் நிகழ்ந்தது. ராமாயணத்திலே தூது போனவன் ஹனுமான் தூது போனார். ராமாயணத்தில் ராவணன் இணங்கவில்லை, சீதையை விடுவிக்கவில்லை, அவன் சிறையிலே வச்சிருந்தான். அசகோணத்திலே சீதை சிறையிலே இருந்தான். ஆகவே மெய்யன்பர்களே, சூரபத்மனை தூதுக்காக வீரபாகுவை அனுப்பி வைத்தான் முருகன். முதல் சமாதானம் செய், சமாதானம் இல்லை என்றால் அடுத்து நடவடிக்கை சேர்ப்பான் சொன்னார். வீரபாகு, முருகப்பெருமானே, உன்னுடைய கட்டளை ஏற்று சூரபத்மன் ஆட்சி செய்கின்ற வீரமகேந்திரபுரிக்கு செல்கிறேன். சூரபத்மன் வீரமகேந்திரபுரியை ஆட்சி செய்தார். நடுக்கடலிலே, பெரிய ஆசியா கடலிலே பெரிய நகரை உருவாக்கி அந்த நகரிலே கோட்டையை கட்டி வீரமகேந்திரபுரி என்ற பெரிய நகரை உருவாக்கி அதிலே கோட்டை வைத்து
ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அரக்கர்கள் எல்லாம் காவலுக்கு இருந்தார்கள். 10 அடுக்கு காவல். லேசிலே அங்கே சென்று விட முடியாது. ஆகவே வீரபாகுத்தேவர் கடலை பறந்து போகக்கூடிய தன்மை உண்டு வீரபாகுத்தேவருக்கு. எப்படி ஹனுமான் வானிலே பறந்தானோ அதுபோன்ற தன்மை வீரபாகுக்கு இருந்தது. தேவாதி தேவர்களுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கும், பறக்கின்ற தன்மை இருக்கும். இங்கு இருப்பார்கள், ஒரு சனத்திலே சென்னையிலே இருப்பார்கள், இன்னொரு சனத்திலே டெல்லியிலே இருப்பார்கள். நினைத்த நேரத்திலே நினைத்த இடத்திற்கு போயிருக்கின்ற தன்மை தேவாதி தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இருந்தது. இப்போ மிகன்பர்களே, காலையிலே சூரியன் உதிக்கிறது என்று வையுங்கள், உதிக்கிறது என்று சொல்லுங்கள். மதுரையிலே 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால் சென்னைக்கு 1 மணி நேரம் கழித்தா உதயமாகும்? கிடையாது. இங்கே 6ன்னா அங்கே 6 தான். டெய்லியிலே 6 மணிக்கு தான் உதயம், ஒரு 2 தான். அதுபோல நினைத்த மாத்திரத்திலே செல்லக்கூடிய தகுதி, நினைத்த மாத்திரத்திலே செயல்பட தகுதி முருகப்பெருமானுடைய கருணையால் எல்லோருக்கும் இருந்தது. வீரபாகு சென்றான். வீரபாகு சென்று அந்த அந்த கடலுக்கு செல்கின்ற போது 2-3 தடுங்கல்கள் வந்தன. வீரசிங்கம் என்கின்ற ஒரு அரக்கன் போர் புரிய வந்தான். அவனை கொன்று போட்டு அவருடைய படையெல்லாம் அழித்து விட்டு வீரவேந்திரிப்பு சென்றான் வீரபாகு. சூட்சம உடலோடு சென்றான். அந்த உடல் பார்த்தா தெரிஞ்சு போகும். இப்போ நான் அடியேன் அப்படியே போகிறேன்னு ராதாகிருஷ்ணன் தெரிஞ்சு போகும். சூட்சம உடல், அதாவது அசரியாக செல்வது. சரீரம் தெரியாது, அசரியாக இருப்போம். சரீரம் என்றால் உடலோடு இருப்பது, அசரி என்றால் உடல் இல்லாமல் இருப்பது. அல்ல யாக வச்சுக்கிறது. ஆகவே மெய்யன்பர்களே, அசரியாக உருவமற்று வீரபாகு போனான். போய் வீரபகேந்திரியை பார்த்தால் அரண்மனை கடல் போல பெருசாக இருக்கு. ஆங்காங்கே அரக்கர்கள், அரக்கிகள் வாளோடு, பெரிய பெரிய அருவாளோடு, ஈட்டியோடு பாதுகாப்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அழகான நகரம், சரியான அழகான நகரம், ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயே மதுரையில் உள்ளவர்கள் பெங்களூர் போனால் அழகாக இருக்கும். பெங்களூர் போனால் ஒரு அபார்ட்மெண்ட்டு பார்த்தோம்னா 400 குடி இருக்கும். 400 ரூபாய் ஒரு கிராமமே ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருக்கும். நம்முடைய ஊரிலே எப்படி என்றால் தேவலோகத்திலே எப்படி இருக்கும். அமெரிக்காவுக்கு போனால் அதை விட அழகாக இருக்கும். ஆகவே வீரபகவேந்திரபுரி அவ்வளவு அழகாக இருந்தது. அரக்கர்கள், அரக்கிகள் எல்லாம் காவல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். லேசிலேயே போக முடியாது போல் தெரிந்தது. ஆகவே வீரபாகு அசரியாக உருவமற்று உள்ளே நுழைந்தார். வீரபாகு சூரபத்மனுடைய அரண்மனைக்கு போயிட்டான். போனவர்களே பார்த்தா அரக்கர்கள், அரக்கிகள் எல்லாம் வரிசையாக உட்கார்ந்துருக்காங்க. அரக்க அரசர்கள்லாம் சிற்றரசர்கள், சூரபத்மனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்களை பார்த்தவுடனே சரி முருகப்பெருமானை தியானிப்போம் சொல்லி முருகா சொல்லி தியானம் செய்ய ஒரு நவரத்ன சிம்மாசனம் வந்தது. தங்கத்தாலான சிம்மாசனம். தம்மன அந்த அரண்மனையிலே அந்த சபா மண்டபத்திலே உட்கார்ந்தான். சூரபத்மன் மாத்தார், என்ன நானே ஒரு மாயைக்காரன், இங்கே யார் வந்தது, எப்படி நீ வந்தாய்னு கேட்டார். வீரபாகு தேவர், சூரபத்மா நீ கொடுமையான ஆட்சி செய்கிறாய். தேவாதி தேவர்களெல்லாம் சிறையில் போட்டாய். இந்திரன் மகன் ஜெயேந்திரனை சிறையில் போட்டாய்.
உன்னுடைய கொடுமை தாங்காது தேவாதி தேவர்களெல்லாம் பரமசிவன் முறையிட முருகப்பெருமான் உன்னோடு போரிட தயாராக இருக்கின்றான். ஆனால் அதற்கு முன் சமாதானம் செய்து கொண்டால் அத்தனை பேரும் விடியொழித்தால் நீ தப்ப முடியும் என்று சொன்னார். உடனே சிவபத்மா நீதான் தூதுவனா, ஒருவனுடைய தூதுவனா? எனக்கு அந்த நாராயணன் அடிமை, பிரம்மா அடிமை, இந்திராதி தேவர்களெல்லாம் அடிமை, இந்த உலகமே எனக்கு அடிமை. இதிலே இந்த பாலமுருகன் வந்து என்ன செய்ய போகிறான்? இந்த பாலமுருகன் வந்து என்ன செய்ய போகிறான்? வீரபாகு பரமேஸ்வரன் எனக்கு வரம் தந்தவன். அந்த முறையிலே நீங்கள் எனக்கு பகையாளிகள் அல்ல, நீங்கள் எனக்கு பகையாளிகள் அல்ல, உறவினர்கள் தான். நீங்கள் என்னோடு சண்டை போடாமா கேட்டார். ஒரு சட்ட விதியை கொண்டாடுறார். என்ன அரசன் அல்லவா வீரபாத்தன். அப்போ வீரபாகு சொன்னார், நீ நமக்கு உறவாளிதான், உன்னிடம் நமக்கு பகை கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் பகை கிடையாது. ஆனால் தேவாதி தேவர்களை துன்புறுத்துகிறாயே, இந்திரனுடைய மனைவி இந்திராணியை அபகரிக்க நினைக்கிறாயே, தேவர்களை சிறையில் போட்டாயே, தேவர்களெல்லாம் அடிமையாக நினைத்து நீ நடத்துகிறாயே, அதை விடுவித்தால் நான் உங்களுக்கு பகை கிடையாது. அவர்களுக்காகத்தான் முருகப்பெருமான் தேவர்களுக்கு அதிபதியாக, தேவா சேனாபதியாக பட்டம் வகித்த பதவியோடு வந்திருக்கிறார். தேவர்களை காக்கத்தான் முருகப்பெருமான் வந்திருக்கிறார். ஆகவே நீ இந்த தேவாதி தேவர்களை எல்லோரும் முடிவெடுத்தால் சமாதானம் தான். சிரித்தான் சிறப்பாக. வீரபாகு, என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. என்னுடன் அரைக்கர்கள் படை இருக்கிறது, 100 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள். என்னை ஜெயிக்க முடியாது உங்களால். நான் யாரையும் விடுவிக்கப் போகிறது கிடையாது. முடிந்தால் போரோடு வாருங்கள் சொல்லி எழுத்தார். உன்னை திருத்த முடியாது சொல்லி வீரபாகு கிளம்பி முருகனிடம் வந்துட்டார். முருகப்பெருமானே, வீரபாகு சொல்றார் முருகனிடம் வந்து, சூரபத்மனை திருத்த முடியாது. அவன் அகங்காரத்திலே இருக்கிறான், அகங்காரத்திலே இருக்கிறான். அந்த அகங்காரத்தை லேசாக அழிக்க முடியாது. எனவே அவரோடு போரிடையை தவிர வேறு வழியில்லை, போரிடையை தவிர வேறு வழியில்லை என்று சொன்னார். முருகா முருகா முருகா. திருச்செந்தருக்கு வந்துடுவான். ஒரு திருச்செந்தூர் திருப்புகழ். இதன்மான் நனைந்த மலர் வாழி சிந்த மிக வானில் நந்து வெயில் காய மித வாடை வந்து தளல் போல வென்ற வினை மாத தந்த அதை கூற குறவானர் குன்றில் ஒரு பேதை கொண்ட கொடிதான துன்ப அயல் தீரா குளிர் மாலை எங்க அணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ மறுமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் இருந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிறுதாள் இறைஞ்சு அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பன் மயில் மேலமர்ந்த அழகான மயில் மேலமர்ந்த அளவாயு வந்த பெருமானே. வெற்றிவேல் ஒருவனுக்கு, ஞானவேல் ஒருவனுக்கு, குருநாதர் கிருபானந்த வாரியாருக்கு. நெய்யன்பர்களே, இந்த நிலையிலேயே முருகப்பெருமானிடம்
வீரபாக சொல்றார், முருகா, அவன் அகந்தையிலே இருக்கிறான். வீரபத சூரபத்மன் அவனை திருத்த முடியாது. உம்முடைய தந்தையார் தந்த வரத்தின் காரணமாக, சிவபெருமான் தந்த வரத்தின் காரணமாக அவன் பலம் பெற்று இருக்கிறான். ஆகவே அவருடன் போர் தொடுப்பை தவிர வேறு வழி கிடையாது. மெய்யன்பர்களே, இந்த கதை புராண கதையிலே பெரிய அகண்டமான கதை, கந்த புராணம். அடியேன் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த 1, 2 படிக்கும்போது 1, 2, 3, 4 வருஷம் படிப்பாங்க. ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னா, 1 அடுத்த பக்கம் என்னென்னா 10 2வது இலக்கம், அடுத்த இலக்கம் என்னென்னா 100 3 வயசு, அடுத்த இலக்கம் சொன்னால் 1000 4, அடுத்த இலக்கம் 5 சொன்னால் 10,000, அடுத்த இலக்கம் 6வது இலக்கம் சொன்னால் 1,00,000, அடுத்த இலக்கம் 7 இலக்கம் சொன்னால் 10 லட்சம், 8 இலக்கம் சொன்னால் 1 கோடி. அந்த மாதிரி கதை சொல்கிறேன். 1, 2 வருஷம் சொல்லலை. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக அப்படி சொல்கிறேன். ஏன்னா ஒரு மணி நேரம் சில மணித்துளிகளிலே அடியேன் கந்தபுராணத்தை சுருக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் அப்படி குருநாதருடைய கருணையினாலே, வாரியார் சுவாமி கருணையினாலே நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே மெய்யன்பர்களே, போருக்கு செல்ல அத்தனை பேரும் தயாரானார்கள். அத்தனை பேரும் தயாராகி முருகப்பெருமான் 1000 குதிரை பூட்டிய அந்த தேரிலே அமர்ந்தான். நேர வீரமகேந்திரபுரிக்கு சொன்னால் வீரமகேந்திரபுரிக்கு அந்த படை சென்றது. வீரேந்திர மலைக்கு சென்றது. பார்த்தால் அழகான நகரம். அதுக்கு முன்னாலே கிரௌஞ்சு மலை தடுத்தது. வீரமகேந்திரருக்கு சொல்வது முன்னாலே கிரஞ்சு மலை என்று ஒரு மலை இருந்துச்சு, கிரௌஞ்சு மலை. அந்த மலை எப்படி என்று சொன்னால், மெய்யன்பர்களே, அகத்திய பெருமானார் ஒரு அரக்கனுக்கு சாபம் கொடுத்து அந்த அரக்கன்தான் கிரௌஞ்சு மலையாக இருந்தான். கிரௌஞ்சு மலை ஊடே வரவும் முருகப்பெருமான் தன்னுடைய சக்தியவராக இருந்து கிரௌஞ்சு மலையை பொடி செய்தார். கிரௌஞ்சு மலை பொடி செய்தவர் முதலிலே நடக்கிறது கிரௌஞ்சு மலை தான். ஆகவே வெய்யன்பர்களே, நேரம் கிரௌஞ்சு மலை பொடி செய்த முன்னாலே வீரமகேந்திரபுரி வருகின்ற போது முதலிலே போருக்கு வந்தவன் யார் என்று சொன்னால், முருகா சூரபத்மனுடைய மகன் பானுகோபன் போருக்கு வர்றார். பானுகோபன் வருகின்ற போது முருகப்பெருமான் வீரபாகு பானுகோபன் வரால் அவனுடைய போய் போர்ஸ், ஏன்னா ரொம்ப சரியா அதற்குரிய ஆளை அனுப்பினார். பானுகோபனுக்கு போர் புரிய வீரபாகு போனார். பானுகோபனும் வீரபாகவும் சண்டையிட்டார்கள். குதிரைப்படையோடு குதிரைப்படை சண்டை செய்தது. காலாட்படையோடு காலாட்படை சண்டை செய்தது. யானைப்படையோடு யானைப்படை சண்டை செய்தது. அத்தனை பதையோடு பூதப்படைகளும் அரக்கர்களையும் சண்டை செய்து முடிவிலே பானுகோபனை வீரபாகு வதம் செய்தான். பானுகோபனுடைய வதம் முடிந்தது. பானுகோபன் இறந்த செய்தியை சூரபத்மனுக்கு தெரிவித்தார்கள். மகனே போய்விட்டாயா? யாருக்கும் புத்திரபாசம். தந்தை இருக்கும்போது மகன் சென்றால் அதுபோல கொடுமை வேறு எதுவும் கிடையாது. தந்தை இருக்கும்போது மகன் சென்று விட்டால் அதை போல கொடுமை எதுவும் கிடையாது. ஆகவே மேயர் மகனை சூரபத்மன் கதறி அழுதான். என்ன செய்வதென்று தெரியாது. என்றாலும் ஞானம் பிறக்கவில்லை. உடனே தன்னுடைய தம்பியான தாரகன் வந்தான்.
அண்ணா கவலைப்பட வேண்டாம், நான் அந்த முருகப்பெருமானை அந்த பாலமுருகனை பொடி பொடி செய்து விட்டு வருகிறேன் அப்படி சொல்லி அவருடைய உத்தரவு பெற்று நேர போர்க்களத்துக்கு தாரகன் என்ற யானை மகன் வந்தான். தாரகன் என்ற யானை மகன் வந்தான். மிக சுருக்கமாக கதை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே தாரகன் யானை மகன் கொண்டு வருகிறார். இந்த இடம் திருச்செந்தூரிலே பக்கத்திலே மணப்பாடு ஒரு ஊர் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த மணப்பாடு ஊரிலே தான் அந்த போர் நடந்ததாக ஒரு புராணம் இருக்கிறது. மணப்பாடு என்ற ஊர் மெய்யன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மணப்பாடு ஊரிலே தான் இந்த போர் நடந்ததாக இருக்கிறது. திருச்செந்தூரிலே இன்றைய தினம் சஷ்டி விழாவிலே முதலிலே யானை முகனும் அதனால் சிங்கமுகனும் அதனால் சூரபத்மனும் வதம் வருகின்ற நிகழ்ச்சி நடக்கும். ஆகவே மெய்யன்பர்களே தாரகன் என்ற யானை முகன் நேர போருக்கு வந்தான். தாரகனும் சிரித்தான். சின்ன பையன், பாலமுருகன் தான் சின்ன பையன், வயசு கிடையாது. அவரை பார்த்த உடனே சிரிப்பு வந்தது தாரகனுக்கு. பாலமுருகா, எதற்காக நீ வந்திருக்கிறாய்? உனக்கு இந்த போர் தேவை கிடையாது, பேசாமல் சென்று விடு. உனக்கு வேண்டும் என்றால் என்ன ராஜ்யத்தை தருவோம்னு தாரகன் சொல்கிறான். இப்போ பாலமுருகன் சொன்னான், தாரகனே, நான் எதையும் கேட்டு வரவில்லை. தேவர்களுடைய துயரம் தீர்ப்பதற்காக, தேவர்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக இந்திரானே அபரிப்பேன் என்று சொன்னானே உன்னுடைய அண்ணன், அவனை மாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் சொன்னான். உடனே தாரகன் சிரித்தான். மெய்யன்பர்களே, நம்முடைய கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு சொன்னார். அப்போ தேவரின் தெய்வம் என்ற திரைப்படம் எடுத்தார்கள். படம்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க, பாட்டு போடணும் அப்படி சொல்லி கண்ணதாசன் படம் போட்டு காமிக்கிறாங்க. படம் ஓடிக்கிட்டே இருக்கு, தெய்வம் திரைப்படம். அது குருநாதர் வாரியர் சுவாமிகளிலே அதே நடித்திருக்கிறார்கள். அவர் கதை சொல்ல சொல்ல ஒவ்வொரு பகுதியாக வரும். அவரே சொன்னால் கதாநாயகன் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு குருநாதர் கிருபானந்த வாரியருக்கும் சாண்டிய சின்னப்பா அதிபருக்கும் ஒரு நல்ல அன்பான பழக்கம் இருந்தது. குருநாதர் கதை சொல்ல சொல்ல அந்த படம் எடுத்தார்கள். அந்த படத்தில் ஒரு பாட்டு போடணும், மருதமலையை பற்றி சொல்லி பாட்டு சொல்லி கண்ணதாசன் பார்த்தார். அப்புறம் சரி, தேவர்களை துயத்திற்க முருகப்பெருமான் போகிறார், தேவர்களை துன்பம் துடைக்க சாரி பாட்டை எழுதி கொடுத்தேன்னு சொல்லிட்டார். மெய்யன்பர்கள், இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், தேவாதி தேவர்களெல்லாம் முருகன் துயத்திற்க போகிறான். தேவாதிகளுக்கு முருகன் துயத்திற்க போகிறான். அந்த படத்தை எடுத்தவர் அண்ணா சாண்டா சின்னப்பா தேவர். அப்போ தேவருக்கும் அது அந்த பாட்டு வருகிறது. என்ன பண்ணார் தெரியுமா? மருதமலை மாமுனியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா அப்படி போட்டார் 2 வரி. முதல்ல மருதமலை மாமுனியே முருகையா, மருதமலை மாமுனியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமுனியே முருகையா. மனைவிக்கு சந்தனம் அழகிய குங்குமம், மனைவிக்கு சந்தனம் அழகிய குங்குமம் அங்கயா உனது மங்கள சந்திரனே, மருதமலை மாமுனியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமுனியே முருகையா. சக்தி திருமகன் முத்து குமரனை மறையே நான் மறவேன், பட்டு பீட பட்டு கலலென வருவேன் நான் வருவேன். பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே
பரமனின் இருமகனே அழகிய தமிழகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம் நாட்டமெல்லாம் எனது மனம் முருகா அதிபதியே குருவரனே அருள்நிதியே சரவணனே ஆ ஆ ஆ மருதமலை வணங்கும் முருகா அப்படி பாட்டு எழுந்தார். எப்பனே மருதமலையினுடைய தம்டி நீக்கடியா தம்லே தான். ஆகவே அந்த பாட்டை எழுதவுடனே சண்டை சின்னவர் பார்த்தார். உள்ளம் குளிய மகிழ்ச்சி, அப்படியே கண்ணீர் வருது அவருக்கு. முருகனை நெச்சு கண்ணீர் வருது. மருதமலை மாமுனியே முருகையா தேவரின் குலக்காக்கும் வேற ஐயான்னு சொல்லி எழுதி கொடுத்தார்ல. உடனே கண்ணாவாசனை கூப்பிட்டு கவா கையில் ஆண்டவரை கவான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஒரு செக்கு எழுதினார், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன பணம் வேணுமோ அந்த பணத்தை இதில் செக்கில் நீ எழுதிக்க. 10,000 வேணுமா எழுதிக்க, 1,00,000 வேணுமா எழுதிக்க, 10 லட்சம் வேணுமா எழுதிக்க. இந்த அந்த செக்கு அப்படி கொடுத்தார். 1 கோடி ஒன்றும் எழுதலாம். கோடிக்கணக்காய் கொட்டி கிடந்த காலம் அந்த சின்னப்பாதிவரிடம். அப்படி ஒரு தன்மை உண்ட முருகபக்தர், முருகபக்தராலே வந்தவர் சாண்டை சின்னப்பாதிவர் அவர்கள். ஆகவே மெய்யனவர்களே, இந்த நிலையிலே முருகப்பெருமான் தாரகனை எதிர்த்து போர் புரிய வந்தான். இந்த நிலையிலே தாரகனை எதிர்த்து போர் புரிய வந்தான். தாரகன் கேட்கவில்லை. அவர் நீண்ட நேரம் பல நாட்கள் போல இருந்த கடைசியிலே இனி ஒன்றும் செய்ய முடியாது, அசுரப்படைகள் எல்லாம் தேவாதி தேவர்களை கொண்டு போட்டு கொடுக்கின்றிருக்கிறார்கள் என்று நாரத மாமுனிவர் சொல்ல, இனி தாமதம் செய்ய வேண்டாம், சக்தி வேலை விடுங்கள் சொல்லி சக்தி வேலால் எரிகிறார். கண்ணை மன்னார் தாரகன் விழுந்தார். முடிஞ்சிச்சு அவனுக்கு. சூரபத்மனிடம் மீண்டும் அந்த தகவல் சேர்ந்தது. தாரகா போய்விட்டாயே யானை முகனே, தம்பியே போய்விட்டாயே யானை முகனே என்று கதை. சூரபத்மன் தன்னை விட குறைந்த வயதிலே போகிற போது பெரியவர்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆகவே மெய்யன்பர்களே, உடனே அவருடைய மகன் அசுரேந்திரன், தாரகனுடைய மகன் அசுரேந்திரன், அவன் வந்தான். போர்க்களத்திலே தந்தை இறந்து கிடந்ததை பார்த்து அழுதான். இந்த பாலமுரனை நான் விடமாட்டேன் என்று சொல்லி நேர தன்னுடைய பெரிய தந்தையான சூரபத்மனுடன் போய் கேட்டு, அப்பா தந்தையே, என்னுடைய தந்தை இறந்தவனார், நான் போய் அந்த பாலமுருகனை தூளாக்கிட்டு வருகிறேன் சொன்னார். அசுரேந்திரன் அசுரேந்திரனோடு சிங்கமுகனையும் அனுப்பினான். 2வது தம்பி தன்னுடைய அடுத்து பிறந்தவன் சிங்கமுகன். சிங்கமுகன் என்ன 1000 தலை கொண்டவன் சிங்கமுகன். 1000 தலை 2000 கைகள் சிங்கமுகனுக்கு. இதெல்லாம் கதையிலே காட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும். 1000 கைகள், 1000 தலைகள், 2000 கைகள் சிங்கமுகனுக்கு. மாயையால் இந்த உலகிற்கு வந்தவர்கள். நேரம் அந்த பால முருகனை கண்டு போர்க்களத்துக்கு வந்தாங்க. சிங்கமுகன் சொன்னான், பாலமுருகா, என் தம்பியை நீ வீழ்த்தி விட்டாய் என்று நினைக்க வேண்டாம், என்னை நீ வீழ்த்த முடியாது அப்படி சொன்னான். என்னை நீ வீழ்த்த முடியாது. அப்படி போருக்கு வந்தான். போர் நடக்குது. காலால் படை போர், அரக்கர்களும் பூதப்படைகளும் போர் நடக்கிறது. உடனே சிங்கமகனுக்கு வாழை எடுத்து முருகன் போர் விழுந்தான். தலை வெட்ட வெட்ட வளர்ந்தது. 1000 தலை இல்லையா, 1000 தலை இல்லையா,
ஒரு தலை வெட்டினா இன்னொரு தலை வருது, ஒரு தலை வெட்டினா இன்னொரு தலை வருகிறது, வெட்ட வருகிறது. உடனே இனி தாமதம் செய்தால் முடியாது என்ற நிலையிலே மீண்டும் சக்திகள் எடுத்து விட்டார். அன்னையே சக்திவேலே ஓ இந்த சிங்கமுகாசனை உதவி கொடுத்து அப்படி விட்டார். மாய்ந்த சிங்கமுகாசுரன் முடிச்சு, சிங்கமுகாசுரன் அதை முடிந்தது. சக்திவேல் மீண்டும் தன் கைக்கு வந்தது முருகப்பெருமானிடம். ஆகவே என்பவர்களே, இந்த நிலையிலே ஒரு பழனி திருப்புகளை மட்டும் ஆடுவோம். 6 திருப்புகளை முடித்து விடவில்லை. முருகா முருகா பழனி. அருள்னுடைய திருப்புகள் அருமையான திருப்புகள், பழனி திருப்புகள். தமரு மமரு மனையமினிய தனசு மரசம் அயலாக தருகன் மரளி முருகு கயறிய தலையை வளைய எரியாது கமல விமல மரகதமணி கனக மருவும் நிருமாதம் கருட அருளியனது தனிமை கலிய அறிவு தரவேணும் குமர சமர முருக பரம உழவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு சிறுவர் திரு மணவாளா அமரரிடலும் மௌனருடலும் அழிய அமர்சை அருள்வோனே அரமு நிறமு மயிலு மயிலு அரமு நிறமு மயிலு மயிலு அழகு உடைய பெருமானே ஆகவே மெய்யன்பர்களே, ஆனை முகன் கொண்ட தாரகாசுரன் மதம் முடிந்தது. அதன் பின்னால் சிங்கமுகாசுரன் மதம் முடிந்தது. இந்த செய்தி சூரபத்மனுக்கு போனது. உடனே சூரபத்மனுக்கு கோபம். இந்த ஒரு பால முருகனை எதிர்க்க முடியாமல் இப்படி இருக்கிறார்களே, நானே போருக்கு போகிறேன்னு கிளம்புறான். அவருடைய மனைவி பானுகோமலை சொன்னார், மந்திரக்குறவன் சாதாரணமான சக்தி படைத்தவனாக தெரியவில்லை, நீங்கள் சமாதானமாக போங்கள். மனைவி என்னன்னா மந்திரிக்கு சமாதானம் சொல்லுவாங்க பெரியவங்க. சில சமயங்களிலே மனைவியுடைய பேச்சை கேட்க வேண்டும். மெய்யன்பர்களே, அவளை தடுத்து விட்டு என்னுடைய பதவி என்ன, என்னுடைய திறமை என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன, என்னுடைய தன்மைகள் என்ன புரியாமல் பானுகுமாரே போக சொல்லிட்டான். மேன்பர்களே, ஒரு சிறுகதை ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். ஒரு தடவை கிருபானந்த வாரியார் சுவாமிங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லோரும் சாமி கும்பிட வருவாங்க, அவரை பார்த்து சாமி கும்பிட வருவாங்க. என்னுடைய தம்பி அருமைத்தை மோதி அங்கே இருந்தார், நானும் இருந்தேன். ஒரு ஜட்ஜி வந்தார், நீதிபதி ஒரு ஜட்ஜி வந்தார். வந்து அவர் பின்னாடி 10-15 பேர் தொடப்படப்படன்னு வர்றாங்க. இவர் வந்த உடனே சாமி காலில் நெடுஞ்சாலாம் விழுந்துட்டார். விழுந்து எந்திரிச்சு சாமியே அப்படி சொன்னார். அப்போ வாரியார் சாமி கேட்டார், நீதிபதி அவர்களே, என் காலில் நீங்கள் விழலாமா? மக்களுக்கெல்லாம் நீதி சொல்லி நல்ல தீர்ப்பை சொல்லக்கூடியவர்கள் அல்லவா நீங்கள் போய் என் காலிலே விழலாமா கேட்டார். அப்போ நீதிபதி எழுந்து சொன்னார், சுவாமி, இன்னும் என்னுடைய பதவி காலம் 5 ஆண்டு காலம்தான். இன்னும் என்னுடைய பதவி காலம் 5 ஆண்டு காலம்தான். இந்த பதவி போனால் என் பின்னாடி வருகின்ற காரெல்லாம் பின்னாடி வராது. என்னை தேடி வருகின்ற மக்களெல்லாம் என்னை தேட மாட்டார்கள். என்னுடைய மனைவி என்னை மதிக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஒரு நாய் கூட மதிக்காது.
என்னுடைய மதிப்பு என்னன்னு என்னுடைய பதவி தான், அது போய்விட்டால் எல்லாம் போய்விடும் சொன்னார். அப்போ தான் வாரியார் சொன்னார், பதவி இருக்கும்போது பணிவாக இருங்க, உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் சிக்கட்டும் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். ஆகிய ஒருவருக்கு பதவி இருக்கின்ற போது, சம்பளம் வாங்குகின்ற போது, வருமானம் செய்கின்ற போது இருக்கின்ற மதிப்பு மரியாதை அது நின்றுவிட்டால் மதிப்பு ரெண்டாம் தரம். ஆகவே மெய்யன்பர்களே, அந்த ஆணவத்தோடு நேரே சூரபத்மன் போருக்கு வந்தான். சூரபத்மன் போருக்கு வந்தவனுடைய ஆகாயத்தில் நல்ல பெரிய ஆளாக தெரியாது. முருகப்பெருமான் இவ்வளவுதான், பாலமுருகன். உடனே பாலமுருகனை கண்டு சிரித்தார் சூரபத்மன். நீயா போருக்கு வந்திருக்கிறாய்? மகேஸ்வரனுடைய மகனா? பாலமுருகா போய்விடு, உன்னை பார்த்தால் மிக சிறுவனாக இருக்கிறாயேன்னு சொன்னார். உடனே பாலமுருகன் நினைத்தார், இவருக்கு என்ன சொன்னாலும் அறிவு வராது போல தெரிகிறது சொல்லி பாலகருடைய முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுத்தார். விஸ்வரூபம் என்னால் தெரிஞ்சுக்கிறேங்க. காலை பூமியிலே கால் இருக்கும், ஆகாயம் வளர்ந்தால் அந்த தலை அங்கே போகும், அதுதான் விஸ்வரூபம். நல்லா யோசனை பண்ணுங்க. முருகப்பெருமானை மனதால் தரிசனம் பண்ணுங்க. இங்கே முருகப்பெருமான் முதற்படை வீடாக இந்த நாட்டாமை கல்யாண மண்டபத்திலே திருமண குளத்திலே உட்கார்ந்துருக்காரு. தள்ளி தெய்வானையோடு உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கு தெய்வானை திருமணம். முருகப்பனுடைய விஸ்வரூபத்தை பார்த்த உடனே சூரபத்மனுக்கு ஞானம் வந்துடுச்சு. ஆஹா, நான் கேட்ட மரம் போல சிவனின் சக்தியாக இந்த முருகன் இருக்கிறானே, சிவனின் சக்தி தான் இந்த முருகப்பெருமான். முருகா என்ன சொல்கிறார், கண்ணெல்லாம் நீர் வடியுது சூரபத்மனுக்கு. சரி என்று முருகப்பெருமான் தட்டனை மறைந்து திருப்பி வந்துட்டார். அதே நிலை பாலமுருகனாக வந்துட்டார். ஆனால் ஒரு சனத்திலே அந்த ஞானம் சூரபத்மனுக்கு மறைஞ்சு போச்சு. காரணம் என்னன்றதுனா மாயையால் மறைக்கப்பட்டது. இப்போ சில பெண்கள் தாய்மார்கள் கர்ப்பம் இருப்பார்கள், பிரசவ வலி வரும்போது அவளுக்கு என்னன்னு தெரியாது. உலகமே சுத்தமாக இருக்கும். உடம்புறவளுக்கு இந்த பக்கத்தவளுக்கு அம்மா ஐயோ அப்பா என்ன சொல்லுவாங்க, ஐயப்பா அப்படி ஐயோம்மா குழந்தை பிறந்துடும். இந்த குழந்தை பிறந்த முன்னாடி அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சுவாங்க, அப்பா நல்லா இருக்கியா, என் தங்கமே நல்லா இருக்கையா, என் வைரமே நல்லா இருக்கையா, கண்ணே நல்லா இருக்கையா. அதுக்கு முன்னாடி பிரசவத்துக்கு முன்னாடி பொண்ணு சில பெண்கள் புருஷனை கூட திட்டுவாங்க, இந்த மனுஷன் வேண்டான்னு சொன்னானே கேட்கலையே சொல்லி, குழந்தை வேணுமே சொல்லி. ஆனால் எல்லாமே மறைஞ்சி போயிடும். இந்த பிரசவம் முடிஞ்ச முன்னாடி எல்லா விஷயம் மறைஞ்சி போய் பிள்ளையை தூக்கிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இவங்க அப்பா எப்போ வருவார், ஒரு மரியாதை வந்துடும். அதுக்கு முன்னாடி என் புருஷன் எப்போ வருவான் அப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் பிள்ளை பிறந்த முன்னாடி அந்த இந்த குழந்தையுடைய அப்பா எப்போ வருவார், அவர் எப்போ வருவார் சொல்லுங்கள், வந்துக்கிட்டே இருக்காரப்பா. அதுபோல் மெய்யன்பர்களே, சில விஷயங்கள் நொடிப்பொழுதிலே மறைந்து போகும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நொடிப்பொழுதிலே மறைந்து போகும். அதுபோல் சூரபத்மனுக்கு மறைஞ்சு போச்சு. முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூப தரிசனம் மறைஞ்சு போய் மீண்டும் அகம்பாவத்துக்கு வந்தான். உடனே போர் நடந்தது. நேரம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மெய்யன்பர்களே, போர் நடந்து கொண்டிருக்கிறது. போரிலே அத்தனை பேரும் மாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
கடைசியிலே இனி தாமதம் செய்தால் சூரபத்மனால் எல்லா தேவர்களும் போய் விடுவார்கள். போய் தெரிந்து சக்தி வேலை எடுத்து அப்படியே போட சூரபத்மன் மறைஞ்சிடான். மறைந்து எங்கே போகிறான்னு தெரியும். மலைக்கு மலை தாவி போர் செய்கிறார். உடனே சக்திவேல் இருந்த நிலையிலே சூரபத்மன் மரமானான். மரம்னா மாமரம். மாமரம் என்ன எப்படின்னா பெருசாவில் மாமரம்னா மாங்காய் மரமாக இருக்கலாம். ஆனால் மாமரமானான். மாமரம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றாரு. மாமரமாக மாமரம் ஆனவரே அப்படி சொல்லி ஒரு பாட்டு கூட வரும். மாமரமாக உலகத்தையே மறைக்கிற அளவுக்கு அந்த மரம் வருகிறது. உடனே பார்த்தான். விழிப்பி சூராயத்தை எடுத்து வேலாயத்தை எடுத்து சக்தி வேலை எடுத்து தன்னுடைய தாயை நினைத்து வேல் கொண்டு இறந்த என்று நினைக்க இந்த மாமரம் ரெண்டாக பிளந்தது. மாமரம் ரெண்டாக பிளந்தது. முருகா பெருமானே இப்போ 4வது படையாகிய ஒரு படையை விட்டு சொல்லி விடுகிறேன். ஒரு படை விடு. ஏன்னா 6 படை கொண்டு வரணும். 4வது படைக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானே எம்பெருமானே பாதிமதி நதி போது மணிசடை நாதனருளிய குமரேசா பாகு காணி மொழி மாது புற மகள் பாகு காணி மொழி மாது புற மகள் ஆகம் வருடிய மணவாள காதும் ஒரு விழிக்காக புறவருள் மாயனரு திரு மருகோனே காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலல் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாய ஆதியாய நடுதேவ சுரகுல காழும் வகையொரு திரைமீளா ஆடு மகிழி ஏறி அமரர்கள் சுழவரும் இளையோனே சூத மிக வளர் சோலை மருவ சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலுறவாரி சுவரிட வேலை விட வல்ல பெருமானே சூரனுடன் வாரி சுவரிட வேலை விட வல்ல பெருமான். அதான் வேலை விட்டார். சூரனுடைய வேலை விட்டார். எம்பெருமானே முருகா முருகா வேலை விட்டார். ஏன் விட்டார்? திருத்தணியாக இருக்கின்ற அந்த சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகைத்தவர் உழக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நிரப்பன் தருவாவோம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கருவருக்கும் பிரமாமல் நெருப்பையும் எரிக்கும் ஒரு பையும் இடிக்கும் நிறைவுகள் உறக்கும் செயல்தாராய் தன 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 தன் திமி 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 தின் தகு 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 தன் தன பெரி தடு துடு துடு டன் தன தடு முழங்கும் தளத்துடன் அடங்கும் கொடுஞ்சூர சினத்தையும் மூட சங்கரித்த மலை மற்றும் சிரித்துறை விழுத்தும் கதிவேலா தினைக்குரிய குறப்பெண் தனத்தினில் திகைத்தன் தினைக்குரிய குறப்பெண் தனத்தினில் துகித்தன் சிரித்தனை இருக்கும் பெருமானே சிரித்தனே இருக்கும் பெருமானே. ஆகவே மெய்யன்பர்களே அந்த சக்தி வேளால் மாமரம் ரெண்டாக விளந்தது. ரெண்டாக விளந்தவுடனே முருகனுடைய கருணையினாலே ஒரு பகுதி வேலாகவும் வேறு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் மாறியது.
சேவல், ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் மயிர் ஆட்கொண்டான். சூரபத்மனுடைய சூரபத்மனை தன்னை ஆட்கொண்டான். ரெண்டாக விளந்து அந்த ரெண்டை சேவலை தன்னுடைய கொடியிலே வைத்து கொண்டான். மயிலை தன்னுடைய வாகனமாக்கி கொண்டான். ஜெயித்தான். போர் முடிந்தது, ஜெயித்தான். அதேபோல் யானையானது ஐயனாருக்கு கொடுத்தார்கள். சிங்கமாக இருந்தது சிங்கமுகாசுரனை அம்பிகைக்கு கொடுத்தார்கள். இப்படி ஒவ்வொரு வாகனமாக அந்த சூரர்கள் ஆனார்கள் என்பதை மட்டுமல்ல நெய்யன்பர்களே, இந்த இதிலே ஜெயித்ததனால் இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் விடுதலையாகி வந்தார்கள். இந்திரன் மகிழ்ந்து போனான். முன்னமே சொன்னது போல நெய்யன்பர்களே, தன்னுடைய மகளாக வளர்த்த தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு மனம் முடி கொடுக்க, முருகா, இத்தனை தேவாதி தேவர்களை நீ விடுவித்தாய். பல ஆண்டு கணக்காக நாம் துன்பப்பட்டோம். அந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தாய். ஆகவே என்னுடைய மகள் தெய்வ யானையை நீ திருமணம் செய்து கொள்ள, இந்த போருக்கு பரிசாக நான் தெய்வ யானை தருகிறேன் என்று சொல்லி, முருகப்பெருமானே முருகா, வாதினையடந்த வேள்விழிய தங்கள் மாயமாய் தொழிந்து கிளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாவாதம் அணிந்து நீயேனே, ஆதியோடு மந்த மாவிய நலங்கள் ஆறுமுகமன்று தெரியனே, ஆன தனி மந்த ரூப நிலை கொண்ட ஆடு மகள் என்பதறியேனே, நாதமோடு விந்து வானங்கள் கொண்டு நாளிலமலை திருவேனே, நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் கன்று தொழுகேனே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிகமென்ற சோகமாது தந்து எனையாழ்வாய், சூரர் குலம் என்று வாகையோடு சென்று சோலை மண்டை நின்ற பெருமானே, சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலை மண்டை நின்ற பெருமானே, அந்த சூரர்களை வென்றதனால் தெய்வானையை திருமணம் செய்து வைத்தார்கள். பிரம்மன் மந்திரம் போத தெய்வானையும் முருகப்பெருமானும் இந்திரன் தாரை வார்த்து கொடுக்க தெய்வானை திருமணம் நடந்தது. இந்த திருப்பவன்றத்திலே வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சத்திவேல் முருகனுக்கு. மெய்யன்பர்களே, நம்முடைய குருநாதர் அவர்கள் லண்டனிலே ஒரு கதை சொல்ல போயிருந்தார். லண்டனுக்கு வரும்போது உடம்பு சுகமும் கிடையாது. அவர் சொற்பொழி நிறையா செய்வார்கள். நாடறிந்த விஷயம். ஒரு நாளைக்கு 2 சொற்பொழி கூட செய்வார். அப்படி சொற்பொழி செய்கின்ற போது பல தடவை சொல்லுவார், அருணகிரிநாதர் தன்னுடைய ஆயுள் முடியும் கால் முருகப்பெருமானே விமானத்திலே வந்து அவரை கூட்டிவிட்டு போனார். நமக்கெல்லாம் விமானம் வருமானம் கேட்டார். அவருக்கு மட்டும் கேட்கல. அவர் வாரியார் சாமி அவருக்கு மட்டும் கேட்கல. நமக்கெல்லாம் விமானம் வருமானம் கேட்டார். நமக்கெல்லாம் விமானம் வருமானம் கேட்டார். ஆகவே அவர் வந்து லண்டனில் சுகமில்லாமல் போய் விமானத்திலே இந்தியாவுக்கு வர்றாரு. வரும்போது பக்கத்து வீட்டை கேட்டார். பம்பாய் வரும்போது கேட்டார், நாம் இந்தியாவுக்குள் வந்து விட்டோம், பம்பாய் வந்துருக்கிறது, இன்னும் 1 மணி நேரத்தில் நாம் தமிழ்நாட்டுக்கு வந்துவிடும் சொல்கிறாங்க. சரிங்களா, நேராக தமிழ்நாடு வந்து விடுகிறது. பேசிக்கொண்டே வருகிறார். சென்னை மீனம்பாக்கம் நிலையத்தில் விமானம் இறங்கியது. சாமியை உசுப்புறாங்க. சாமி, சென்னை விமான நிலையம் வந்துட்டது, இறங்கணும்னு சொல்கிறாங்க. உடம்பில் ஆத்மா இல்லை. அந்த முருகன் இருந்தார் இல்லை.
டாக்டர் அவங்க தம்பி மகன் டாக்டர் பரிசோதித்து பார்க்குற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விமானம் பறந்து வந்துகின்ற போது திருத்தணி வருகின்ற போது அவருடைய ஆத்மா முருகன் வந்து கொண்டு போயிட்டார். திருத்தணி மேலே வருகின்ற போது அவருடைய ஆத்மா முருகன் வந்து கொண்டு போயிட்டார். ஆகிய முருகன் பெருமான் நண்பவருக்கு ஆத்மா நல்ல விதமான தான் அருணகிரிநாதர் பாடலாறு. காலன் எனை அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாய். காலன் எனை அணுகாமல் என்ன அணிக்க வேணாம், உன்னுடைய காலில் நான் வழிபடுகிறேன்னு சொல்லி வழிபடுகிறார். ஆகவே மெய்யன்பர்களே, தெய்வானை திருமணம் மிக கோலாகலமாக நடந்தது. தினமும் அன்னதானம் உடைக்கின்ற நம்முடைய இந்த சுந்தரமாவட்ட மேலே அன்னதானம் நடந்தது, பெரிய நிகழ்ந்தது. அன்னதானம் மிக சிறப்பாக நடந்தது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் நம்முடைய முருகா தெய்வானை திருமணத்துக்காக இந்த ஒரு பாட்டோடு இந்த ஒரு நிகழ்ச்சியோடு மிகவும் எல்லோரும் சந்தோஷமாக பாடக்கூடிய இந்த பாட்டோடு தெய்வானை திருமணத்தை முடித்து அறத்திற்கு மேல் நம்முடைய இந்த அன்னதானத்திலே நாம் உண்போம் என்று சொல்லி தெய்வானை திருமணம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்கம் வைரம் பவளமுத்து தவழும் தெய்வானை, தங்கம் வைரம் பவளமுத்து தவழும் தெய்வானை, தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருக பெம்மானை, தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருக பெம்மானை. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா, சொல்லுங்க வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், ஹரஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள், ஹரஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், சொல்லுங்க கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். வேல் முருகா ஹரோஹரா, வெற்றி வேல் முருகா ஹரோஹரா. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. ஹரோஹரா ஹரோஹரா ஹரோஹரா. மெய்யன்பர்களே, இந்த நிலையிலே இன்றைக்கு 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக தெய்வானை முருகப்பெருமானுடைய திருமணம் நிகழ்ந்தது என்பதனை வெகு வெகு மகிழ்ச்சியோடு எங்கே கலந்து கொண்ட மெய்யன்பர்கள், பக்தர்கள், தாய்மார்கள், அடியார்கள் வரதம் ஒரு வாரம் இருந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடியவர் நிறைய அன்பர்கள். அப்படிப்பட்ட அன்பர்கள் நண்பர்கள், இங்கே வீடியோ எடுக்கின்ற நம்முடைய அன்பர் ரொம்ப பொறுமைசாலி. பேரே குருமூர்த்தி. ஆமாம், குருநாதர் வேணும்னு எல்லோரும் கேட்பாங்க. நான் இதோட குருநாதர் பெருமை சொல்லி கொண்டிருந்தேன். குருமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த நம்முடைய குருநாத கிருபானந்த வாரியருக்கு நன்றி சொல்லி, ரொம்ப பொறுமையாக வந்து ரொம்ப அருமையாக எடுக்கக்கூடிய சௌராஷ்டிரா சினிமா தயாரிப்பாளர் வின்னர் குமரன் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர்களுக்கும் அடியேன் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமியுடைய கருணையினாலே எல்லா நலங்களும்
எல்லா வளங்களும் எல்லாம் அடியார்கள் பெற்று உய்ய வேண்டும், எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். நம்முடைய முருகப்பெருமான் சொன்னது போல யாம இருக்க பயம் வேண்டாம். யார் கடவுள் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. முருகப்பெருமான் சொல்வார், யாம் இருக்க பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், பயமின்றி வாழுங்கள், நலமோடு வாழுங்கள், வளமோடு வாழுங்கள் என்று சொல்லி அன்பன் இத்தோடு விடைபெறுகிறேன். உங்கள் பேர் என்ன? சிந்தர் என்னென்ன சிந்தரி சொல்லியாரியா காயின் சொல்லுங்க. தில்லை இந்திராணி. தில்லை இந்திராணி. தில்லை என்று சொன்னாலே சிவபெருமான் தான். இவ்வளோ நேரம் இந்திராணி பற்றி தான் சொல்லி கொண்டிருந்தேன். அந்த அம்மா 51 ரூபாய் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முருகப்பெருமான் கருணை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு பிரார்த்தனை செய்கிறேன். அங்கே நீங்கள் வாங்க, ஒன்றும் இல்லை, கொடுக்குற போது போதும், அவ்வளோ எவ்வளோ கொடுத்தாலும் சட்டம். உங்கள் பேர்? புவனேஸ்வரி. ரொம்ப ரொம்ப அருமையான பேர். புவனம் என்றாலே உலகம் என்று பேர். புவனேஸ்வரி என்பது உலகம் என்று பேர். புவனத்தை ஆள்கின்றவர் புவனேஸ்வரி. ஆகவே அம்மா திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் புவனேஸ்வரி அம்மா அவர்கள் 51 ரூபாய் காணிக்கையாக கொடுத்துக்கிறார்கள். அவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அடியேன் பிரார்த்தனை செய்கிறேன். கொடுக்குற இந்த வேலை கொடுத்தாலும் சட்டம். முத்து இருளாயி. ரொம்ப அருமை. இருளாயின்னு ஒவ்வொரு பேர் இருக்கும். முத்து இருளாயின்னு சொல்வது முத்து என்பது பேர். இருளாயி என்பது குலதெய்வத்தினுடைய பேர். அடியனுக்கு தெரியும். முத்து இருளை அகற்றுபவர். இருளை அகற்றுபவர். சரி திருவிழா இருளை அகற்றுபவர். இருளை அகற்றுபவர். இருள் ஆயி, இருள் இருக்காது. இருள் ஆயி, இருளை உள்ள இருள் ஆயி முடிஞ்சிச்சு, இருள் முடிஞ்சிச்சு. ஆகவே அவருக்கும் நன்றியை சொல்லி நம்முடைய மண்டபத்தினுடைய தலைவரும் ட்ரஸ்டியுமான நம்முடைய ஜெகதீசன் அவர்கள் சுந்தர நாட்டாமை என்று சொல்வார்கள். சுந்தர நாட்டாமைன்னா சுந்தரம் என்றால் அழகு. கொடுக்குற படமும் கொடுத்த ஒன்றும் இல்லை. உங்கள் பேர் போட்டு சொல்லியிருக்கேன். சுந்தரம்மா வந்திருக்கேன். சுந்தரம்மா அவர்களுக்கு பக்தை சுந்தரம்மா அவர்கள் முருக பக்தை. அவருக்கு எல்லா நலங்களும் வளங்களும் முருகப்பெருமான் வாரி வழங்க வேண்டும் சொல்லி பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம். ஆகவே நம்முடைய அன்பர் நம்முடைய ஜெகதீசன் அவர்கள் அங்கே அன்னதானம் நடந்தால் அதற்கு மண்டபத்துக்கு வாடகை வாங்குவது கிடையாது. வாடகை இன்றி இயங்கி அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு மண்டபம் இந்த மண்டபம் என்று சொல்லி அன்பர் ஜெகதீசன் அவர்கள் மறுபடியும் அடியனுக்கு பல வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய கவனை வேண்டும் சொல்லி தம்பதியர்கள், இணைபிரியா தம்பதியர்கள், நம்முடைய புவனேஸ்வரி அம்மா, ஜெகதீசன், லட்சுமி பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், பெரியவர்கள் சொல்லி குருநாதருடைய கருணையை நினைத்து குருநாதருடைய வழியிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். முடிக்கிறேன் கிடையாது, நிறைவு செய்கிறேன். ஏன்னா அடுத்து தொடங்கணும். சரியா? அதனால் குருநாதருடைய ஆரியார் சுவாமியுடைய கருணையால் நிறைவு செய்கிறேன். ஒருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சுந்தர நாட்டாமை அன்னதானம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சுந்தர நாட்டாமை குகர் ஸ்ரீ திருவனந்த வாரியார் சுவாமிகளின் தீட்சை பெற்ற ஸ்ரீடர் வாரியார் கிருஷ்ணா சுவாமிகள் முருகப்பெருமானின் திருவிளையாடல் கந்தபுராணத்திலிருந்து 22/10 27/10 சரியாக 6 நாட்கள் சுவாமி பார்வதி திருக்கல்யாணம், திருமுருகன் அவதாரம், சூரபத்மன் பெற்றவரம், தந்தைக்கு உபதேசம், முருகன் சக்திவேல் வாங்குதல், சூரசம்ஹாரம், இன்னைக்கு தேவயானை திருக்கல்யாணமும் இன்னைக்கு 2 சேர்ந்து சுவாமிகள் 6 நாள் நமக்கு காதுக்கு உணவளித்திருக்கிறார். வயிற்றுக்கு உணவு நமக்கு டெய்லி கிடைக்கிறது. செவிக்கு உணவு வருஷத்துக்கு ஒரு நாள் சுவாமிகள் நம்ம மடத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த பணி இன்னும் பல வருடங்கள் சிறந்து மேலோங்கி இருக்கணும். அதுக்கு எல்லாம் முருகப்பெருமான் அருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இன்னும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. அடியார் பெருமக்களும் வந்திருந்து மெய்யன்பர்கள், அடியார்கள், இந்த பகுதியார் பொதுமக்கள் எல்லோரும் சிறப்பாக கலந்து கொண்டீங்க. இந்த
வேறு சிறப்பாக நடந்துச்சு. 6 நாளும் சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம், சுவாமிக்கு செடிக்கு உணவு, வைகுண்டி எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு. எல்லாமே முருகன் அருள் வந்து எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. அது எந்த குறையும் இல்லை. நமக்கு என்ன நினைச்சு வந்தோமோ, என்ன நினைச்சு இது பண்ணுமோ, எல்லாருக்கும் எல்லாமே முருகப்பெருமான் வந்து நம்ம மண்டபத்தில் உட்கார்ந்து பரிபூரணமாக எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதனால சுவாமி வெற்றிவே முருகனுக்கு. இந்த விழா இன்னும் சிறப்பாக நடத்திட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அதையும் கலந்துக்கிறங்க. அன்னதானம் இருக்கு, அதிலையும் கலந்துங்க. சுவாமி வந்து வாரியார் கிருஷ்ணா சுவாமிகளுக்கு வந்து ஒரு சிறு மரியாதை, சுந்தர நாட்டமே அன்னதானம் எஜுகேஷன் அண்ட் ட்ரஸ்டிலிருந்து சிறு மரியாதை சுவாமி சுவாமிகளின் சகோதரர் மோரிதால் அவர்களுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சுந்தர நாட்டமே அன்னதானம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாக சிறு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் உபகாரம் நாயனம் வாரியார் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு சுந்தர நாட்டாமை அன்னதானம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாக இந்த பொன்னாடியை போற்றுகிறோம். அதே முடிஞ்சு சரி. ஓகே யூடியூபில் போடுவதற்காக நமது சமூகத்தை சேர்ந்த குருமூர்த்தி ஐயா அவர்களை வருக வரவேற்கிறோம். சிறப்பாக வீடியோ எடுத்து இந்த ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கும் ஐயா குருமூர்த்தி அவர்களுக்கு சுந்தர நாட்டாமை அன்னதானம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாக ஒரு மரியாதை செய்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமிகள் அவர்கள் 6 நாட்கள் மிக சிறப்பாக முருகன் பெருமானின் கந்தபுரான் திருவிழாக்கள் சிறப்பாக கூறினார்கள். அவர்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் முருகப்பெருமான் அவர்கள் இதை கொடுக்கிறார்கள். அது அன்போடு ஏற்றுக்கொள்ளாமல் சிறு காரியங்கள் கொடுக்கிறோம். சார்பாக சுந்தரநாட்டம் என்னதான் சார்பாக சிறு காரியங்கள் அவர் உள்ளம்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஸ்வர்ணலிங்காய நம. ஓம் ஸ்வர்ணாய நம. ஓம் ஸ்வர்ணலிங்காய நம. திருச்சிற்றம்பலம். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதோ கந்தனென்றுடையாலும் கண்டு கொண்டின் புற்றில் வேலே நந்தியின் கொம்பை புனர்வேலே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலந்தண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றின் பெருமாளே முத்து நவரத்னமணி பக்தி நிறை சக்தி இடமொய்த்த கிரிமுக்தி என போதும் முக்கண் இறைவர்க்கும் அருள் வைத்த முருகக் கடவுள் 30 வர்க்க அசுரரடிவேணி 10 முடித்தும் வைகை குற்றகனை விற்ற குரணை வெற்றி பெற ரதம் ஊரும் பச்சை நிறை முத்து முரலட்சமர வைத்த பொருள் பக்தர் மனதுற்ற சிவமருள்வாயே தித்தமிதி நித்தமிதி துக்குகு திக்கு தொய்த்தனன தொலனான திக்குவனமத்தல விளக்கை துரிதத்தகுவி எச்சரிகையென ஆடும் அத்தனுட ஒத்தனட நித்திரி புவனத்தில் நவசித்தியருள் சக்தியருள் புரிபால அற்ப விளை கற்பமது முற்று நிலை பெற்று வளர கனக பத்மபுரி பெருமாளே திருப்பரங்குன்ற முருகனுக்கு விரமாரணைந்து மலர்வாரி சிந்த மிகபாடை மிகவாணி விந்து வெங்காய புறவான குன்றின் முறைவேதை கொண்ட கொடிதான துன்பமய தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ மணிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியான மலைமேவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேறித்த அடிதீரா அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சு மடியாரிடை செல்களை போனே அழகான செம்பொன் மயில்வேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமானே திருச்செந்தூர் முருகனுக்கு வாதினை அடர்ந்த வேல்விழியா தங்கள் மாயமது ஒலித்து தரியோனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் மணிந்து பனியோனே ஆதியோடு அந்தமாகிய நலங்களார் முகமென்று தெரியோனே ஆனதனி மந்திர ரூபனிடை கொண்டு ஆடுமையில் என்பது அறியோனே நாகமொடு விந்து வான குடல் கொண்டு நானிலம் மலைந்து திரிவோனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகோனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்று சாகவினை வந்து எனையாழ்வாய் சூரன் குளம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே பலமுதிர்ச்சோலை முருகனுக்கு நாதவிந்துகளாதி நமோ நம வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டிதா சுவாமி நமோ நம வெகுகோடி நாம சம்புகுமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூரா சேததண்ட விரோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம கிரிராஜா சேததண்ட வினோதா நமோ நம தூய அம்பலா லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் கன ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத எல்தலம் புதல் காவேரியால் விலை சோழ மண்டல வீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதி அந்த உளவாசு பாடிய சேர பொங்குவை கருவூர் நாடதனில் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் நமக்கும் படிப்பவர் நமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தை முறுக்கும் நசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தனதந்தனத்தந்திமித்திமிதிந்திமித்தின் தகுத்தகுதந்தன வேரி தடுத்துடுருந்தன துடிமுழக்கம் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தை முடிக்கும் சிரித்தடி கொளுத்தும் கதிர்வேலா திரைத்திரி புறக்கந்தனத்தில் சுவித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணிகை மலை முருகனுக்கு காவியத்தழுத்து நிலையாதி காலர்கை பிடித்து மழியாது ஓவெழுத்து நம்பு மிக ஊறி ஓவெழுத்தெந்து மருள்வாயே தூயமை கடித்த சுகலீலா சூரனை கடித்த கதிர்வேலா ஏரகத்தமந்த மயில் வீரா ஏரகத்தமந்த பெருமா
சுவாமி மலை முருகனுக்கு இரவாமல் பிறவாமல் இணையால் சத்குருவாகி பிறவாகி பிறவான பெருவாழ்வை தருவாயே புறமாதை உணர்வோனே குகனே சொற்குமரே சாரணாலை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே அவிநாசி முருகனுக்கு